அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என தனக்கு அறிவுறுத்தியதே பாஜக தான் என உண்மையை போட்டுடைத்த மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் தன்னை போன்றவர்கள் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியால் முதலமைச்சராக இருக்க முடியாது என கூறினார். அதிமுகவில் இருந்து சமீபத்தில் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்கள் 14 பேரை கட்சியில் இருந்து நீக்கியிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 2009ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியையும் 2012இல் தன்னையும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதன் பிறகு அரவணைத்துக் கொண்டார். ஆனால் தற்போது நம்மிடம் யார் பேசினாலும் உடனே நடவடிக்கை எடுக்கும் நிலைதான் உள்ளது என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் இயக்கத்தை பலவீனப்படுத்தவே செய்யும் எனவும் கூறினார். அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை, அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. யார் நம்மிடத்தில் பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை. இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பலவீனம் அடைகிறார்கள். ஆவு என்றால் சிபிஐ விசாரணை கேட்கும் இபிஎஸ் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஒரு நாளாவது குரல் கொடுத்திருப்பாரா என கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் இதன் மூலமே யார் பி டீம் என்பது தெளிவாக தெரிவதாக கூறினார். கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இதுவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் சிபிஐ, எதற்கெடுத்தாலும் சிபிஐ. அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பி டீம் என்று என்னை பற்றி சொன்னார்கள். யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா 3 முறை ஓபிஎஸ்ஐ தான் முதலமைச்சராக்கினார். ஆனால் கொள்ளைப்புறம் வழியாக முதலமைச்சரான இபிஎஸ் தனக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் என கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் எங்களை போன்றவர்கள் முன்மொழியவில்லை என்றால் இபிஎஸ் முதலமைச்சராகி இருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்தேன் என்று சொன்னார்கள். எங்களை போன்றவர் இவர் முன்மொழியவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. இவர் அம்மா மூலமாக 3 முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ். ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று. அதிமுகவின் ஆட்சியை பொத்தி பொத்தி பாதுகாத்த பாஜகவின் உறவையும் இபிஎஸ் முறித்ததாக கூறிய செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்குமாறு தனக்கு அறிவுறுத்தியதே பாஜக தான் என்று செய்தியாளர் சந்திப்பில் போட்டுடைத்தார். நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 2024இல் இந்தியாவே என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல, நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, 2026 இல்லை, 29 31 இல்லை என்று சொன்னார். என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். மேலும் தாவேகா கொடியை பார்த்ததும் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக கூறிய இபிஎஸ்க்கு அடுத்து நடந்த கதையும் தெரியும் என்றும் பிறர் முதுகில் சவாரி செய்ய நினைத்தால் அப்படித்தான் நடக்கும் எனவும் கூறினார் செங்கோட்டையன். பெரிய கட்சி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது. ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும். இபிஎஸ்ஸின் நடவடிக்கையால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கட்சியில் இருந்து ஒவ்வொருவராக நீக்கப்பட்டு முழு நிலவு தேய்ந்து அமாவாசையாகிவிடும் என வருத்தம் தெரிவித்த அவர் கட்சியை இபிஎஸ்ஆ நடத்துகிறார், அவரது மகன், மாப்பிள்ளை, மருமகன் என வாரிசுகள் தான் இயக்குவதாகவும் அப்படி வாரிசுகள் இயக்குவதால் கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள் மற்றவர்கள் காலில் மண்டியிட வேண்டிய நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன்
உடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு நீ பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள், சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாத இடத்திலே சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனையையும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்காமலேயே படபடவென பொரிந்து தள்ளிய செங்கோட்டையன் அடுத்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் தங்கமணி கேட்ட கேள்வியால் சில நிமிடம் கடுப்பானார். தான் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்து அடித்து நொறுக்கினார் OPS. அப்போது அது மிக தவறு என கூறிய நீங்கள் தற்போது சரி என்கிறீர்களே என செய்தியாளர் தங்கமணி கேட்டதும் அந்த கேள்விக்கே போக விரும்பவில்லை என தவிர்த்தார் செங்கோட்டையன். உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் செய்தியாளர் தங்கமணி விடாமல் பதில் தருமாறு அழுத்தம் கொடுக்க தான் அப்படி பேசவே இல்லை என மறுத்தார். ஆனால் பேசியதற்கான ஆதார வீடியோவை தனது செல்போனில் செய்தியாளர் காட்ட அதற்கு மேல் மறுக்க முடியாத செங்கோட்டையன் கேள்விக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பைலாவை கூறி சமாளித்தார். எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்ல நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீங்க முதல்ல இருங்க, நீங்க இருங்க, நீங்க ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் அதற்கு பரிமாறவில்லை என்ற இல்லை, புரியுதுங்களா? இல்ல நீங்க சொன்னதுங்க. இல்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன. ரைட்டு, ஓகே. ஆரம்பத்தில் இருந்து பிசிறு தட்டாமல் பேசிய செங்கோட்டையன் நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஆதாரத்துடன் கேட்ட கேள்வியால் டென்ஷன் ஆகி சில நிமிடங்களில் செய்தியாளர் சந்திப்பையே முடித்துக் கொண்டார்.